சூப்பரான ஒரு ஸ்டோரி இருக்குது. கண்டிப்பாக இருந்து தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து ஊருக்கு வந்து கொடுக்குறவங்களுக்கு ஒரு பக்கெட்லாம் வந்து இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. இதெல்லாம் வேஸ்ட் அப்படி சொல்லிட்டு மறுக்கிறாரு. இந்த அதே டைமில் மக்களும் சும்மா இருப்பாங்களா, கிரிட்டிசைசம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ என்ன இதெல்லாம் செட் ஆகுமா, பைப் லைன் போடுற பையனே அப்படி. வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாருக்கு போயிட்டு அவரோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். ஸோ மணி வந்து அவர்கிட்ட நிறைய இருக்கிறனால ஸோ ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவரால் ஒர்க் பண்ண முடியல. அவர் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்னஸ் ஆயிடுச்சு. அவரோட ஹெல்த்துக்கான எஃபர்ட்டை அவர் அதிகமாக போட்டார். எஃபர்ட் போடாமல் ஒரு விஷயம் நடக்குமானா கண்டிப்பாக. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் தமிழ்மணி பேசுகிறேன். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தோடு வந்திருக்கேன். எதை பற்றி இன்றைக்கி பேச போகிறேன்னா, பேரபிள் ஆஃப் பைப்லைன்ற புக்கை பற்றி தான் பேச போகிறேன். இந்த புக்கில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்சிது. இந்த ஸ்டோரியை வந்து வேறு அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த புக்கில் வந்து ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பேசிவ் இன்கம்னா என்ன, மக்கள் வந்து கிரிட்டிசைசம் வந்து எப்படி பண்ணுறாங்க, ஹெல்த்னா என்ன, வெல்த்னா என்ன, லிவரேஜிங்னா என்ன, டிலேட் கிராவிகேஷன்னா என்ன, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த புக்குக்குள்ளே இருக்குது. ட்ரீம்னா என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த ஸ்டோரியில் இருக்குது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே, ரைட், தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேரக்டர், பாப்லோ அண்ட் ப்ரூனோ. ஸோ இந்த 2 கேரக்டர் பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவும் வந்து இருக்கும். இந்த புக்கை எழுதுன வந்து பார்த்தீங்கன்னா பர்க் ஹெட்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் இந்த புக்கை வந்து எழுதினார். ஸோ இந்த 2 பேருக்கான ஒரு முக்கியமான விஷயம், ட்ரீம் உள்ள ஒரு பீப்புள் லைஃப்பில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க ஒரு கேரக்டர் தான். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான ஊர், ஓகேங்களா. இந்த ஊரை நோக்கி இந்த ஸ்டோரி வந்து சூப்பராக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஃபுல்லாக பார்த்தா அவங்களுக்கு சூப்பராக புரியும். 2 கேரக்டர் தான் இந்த ஊருக்குள்ளே, பாப்லோ அண்ட் ப்ரூனோ. ஸோ இந்த 2 கேரக்டர் தான். இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ இவங்க ஃப்ரெண்டு மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட ட்ரீம் வந்து இருந்தது. ஆல்ரெடி லைஃப்பில் ஏதாவது ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தேடுதலோடும் ஏதாவது யோசனையோடும் தான் இவங்க வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் அதை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மேஜிக் நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு வேக்கன்சி அந்த கிராமத்தில் வருது. ஊர் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த வேக்கன்சிக்கு வந்து ஒரு 2 பேர் தேவை. ஏன் அப்படின்னா, இந்த ஊரில் தண்ணீர் பிரச்சனை வந்து இருக்குது. இந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்கன்சி வருது. என்ன அப்படின்னா, இந்த ஊருக்கு வெளியே ஒரு மலை மேலே இங்கே தண்ணி இருக்குது. அந்த மலையிலேருந்து தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து ஊருக்கு வந்து கொடுக்குறவங்களுக்கு ஒரு பக்கெட்டுக்கு $1 அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து பணம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அந்த அறிவிப்பு உடனே சரி இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்லோ அண்ட் ப்ரூனோ வந்து 2 பேருமே வந்து எடுத்துட்டாங்க. அவங்க டே 1 ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மலை மேலே இருக்க லேக்லேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து வில்லேஜுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேகமாகவும் அவங்களோட செயல்களை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஹார்ட் ஒர்க்கும் இந்த இடத்துல வந்து டே நைட் விடாமல் அவங்க அந்த மலை மேலே இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க கிராமத்துக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் அவங்க பணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் $1 அப்படின்ற கால்குலேஷன் பண்ணி அவங்க மணியை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க பக்கெட்டு என்ன பண்ணாங்க, அவங்க இன்க்ரீஸும் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்க நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற யோசனைகள் வந்தது. ஸோ இந்த பணம் சம்பாதிக்க மூலியமா நான் வீட்டுக்கு தேவையான மாடுகளை வந்து நான் வாங்க ஆரம்பிக்க முடியும், என்னோட கனவு வீடுகளையும் கட்ட ஆரம்பிக்க முடியும் அப்படின்ற ப்ரூனோக்கு வந்து சரி பயங்கரமாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறுபடியும் வந்து யோசிக்கிறார். ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்லோ வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி யோசிக்கிறார். என்ன அப்படின்னா, ஸோ நம்ம கடைசி வரைக்கும் பக்கெட்டை வந்து நம்ம தூக்கிட்டே இருக்கணுமா, நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம யோசிச்சா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். பக்கெட்டையே நம்ம டெய்லி தூக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்னோட ட்ரீம் வந்து ஃபில்ஃபில் ஆகாது அப்படின்ற ஒரு திங்கிங் வருது. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை வந்து பார்த்தீங்கன்னா பாப்லோக்கு வருது. என்ன ஒரு யோசனைனா, நம்ம டெய்லி பக்கெட்டை எடுத்துகிட்டு வரதுக்கு பதில் அங்கேருந்து ஒரு பைப் லைன் வந்து ஒரு கிராமத்துக்கு நம்ம டேரெக்டாக வந்து பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்தா டேரெக்டாக அங்கேருந்து தண்ணி வந்து நம்ம ஊருக்கு கிராமத்துக்கு வந்துடும். ஸோ அங்கேருந்து நம்ம கிராமத்துக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வருது. ஸோ ஓகே, இந்த ஐடியாவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ப்ரூனோ கிட்ட வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ப்ரூனோ கிட்ட போய் இந்த ஐடியாவை வந்து சொல்லும் போது ப்ரூனோ வந்து இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகுமா, இதெல்லாம் வந்து நடக்குமா, இதெல்லாம் வந்து இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. இதெல்லாம் வேஸ்ட் அப்படி சொல்லிட்டு மறுக்கிறாரு இந்த பிளானை. உடனே வந்து ஓகே ரைட், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்க, இல்லைனா நான் இதை வந்து தனியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
பாப்லோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பண்ண ஆரம்பிச்சார். ப்ரூனோ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவர் பாட்டுனா அவரோட வேலையை வந்து தொடர்ந்து வந்து பண்ண ஆரம்பிச்சார். டே நைட் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூனோ வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்லேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ஊருக்கு ஊற்றுறது. ஏன்னா இவருக்கும் நிறைய ட்ரீம் இருக்குது, அவனுக்கும் நிறைய ட்ரீம் இருக்குது. அதனால் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சரிக்கு சமமாக வந்து ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பக்கெட்டையும் இல்லை நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அவருக்கு நிறைய பணம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிது. ஆனால் பாப்லோ வந்து இப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, ஸோ டைம் இருக்கும் போதெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து மீதி இருக்க டைம்லலாம் வந்து பைப்லைன் வந்து போட ஆரம்பித்தார். ஸோ பைப்லைன் வந்து அவரோட மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்தது. அதனால் ஒரு டைமை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டார். ஒரு 8 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வரதும், மீதி 8 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைப் போடுறதும் சொல்லிட்டு இந்த மாதிரி மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு சொல்லிட்டு டேட்டை ஒரு பர் வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு அந்த கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். ஸோ டே நைட்டு கஷ்டப்பட்டார். ஓகேங்களா, ஒரு ட்ரீம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டே நைட் வந்து கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஒரு ட்ரீமை வந்து கண்டிப்பாக அடைய முடியும். ஸோ அதே டைமில் மக்களும் சும்மா இருப்பாங்களா, கிரிட்டிசைசம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ டே என்ன இதெல்லாம் செட் ஆகுமா, பைப்லைன் போடுற பையனே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கிண்டல் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவர் பொருட்படுத்தாமல் அவர் பாட்டுன்னு அவரோட வேலையை வந்து செய்ய ஆரம்பித்தார். இந்த டைம் வந்து ப்ரூனோ வந்து ஸோ அவர் தனியாக ஒர்க் பண்ணனால அவர் நினச்ச மாதிரி அவர் ட்ரீமும் வீட்டுக்கு தேவையான கவு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தார். ஸோ வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா பாருக்கு போயிட்டு அவரோட டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். ஸோ மணி வந்து அவர்கிட்ட நிறைய இருக்கிறனால ஸோ அவர் வீக்கெண்ட்லேயும் பயங்கரமாக இது பண்ணார். ஆனால் பட் நாளாக அவரோட ஹெல்த் வந்து இந்த இடத்துல கம்மியாயிடுச்சு. ஸோ ஒர்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண மாதிரி இப்போது அவரால் ஒர்க்கை பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி ஒரே டெய்லி பண்ணுறோம்னா கண்டிப்பாக என்ன ஆகும், டயர்டாகும். அன்றைக்கி இருந்த எனர்ஜி இன்றைக்கி நம்மளால் இருக்க முடியாது. அதனால் அவரோட பக்கெட்டியோட இதுவும் கம்மியாச்சு, தண்ணியும் கம்மியாச்சு. அவரால் ஃபஸ்ட்டு தூக்கிட்டு வந்த மாதிரி இப்போது அவரால் சுமக்க முடியல. அந்த டைம் நம்மளோட பாப்லோ என்ன பண்ணார், பைப்லைனை டே நைட் ஒர்க் பண்ணி அவரோட சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ அந்த லேக்கில் இருந்து டைரெக்டாக என்ன பண்ணிட்டாரு, ஒரு பைப்லைன் போட்டார். ஸோ இப்போது டைரெக்டாக அந்த லேக்கில் இருந்து டைரெக்டாக ஊருக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது அவர் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அவர் சாப்பிட்டாலும் சரி, அவர் தூங்கினாலும் சரி, ஸோ எப்போது அவர் நினச்சாலும் அவருக்கான பணம் என்னாயிட்டிருக்கு, வந்துகிட்டே இருக்குது. அவர் வெக்கேஷன் போனாலும் அவருக்கான பணம் வந்துகிட்டே இருக்குது. அவர் டேரெக்டாக அவருக்கு பைப்லைன்லேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவரோட ட்ரீம் என்ன ஆகுது, இந்த இடத்துல ஃபில்ஃபில் ஆகுது. ஸோ அவரோட பேசிவ் இன்கம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஆக்டிவாக அவர் வேலை செஞ்சால் தான் அவருக்கு இன்கம் வரவே கிடையாது. பேசிவ் இன்கம் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஊருக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாகவும் இந்த இடத்துல வந்துட்டார். ஸோ அப்போது கிண்டல் பண்ண, கிரிட்டிசைஸ் பண்ண மக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே இந்த கிராமத்தோட ஹீரோ யார் அப்படின்னா பாப்லோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ப்ரூனோட வழி என்ன அவர் என்ன ஒர்க் வந்து பண்ணார் அப்படின்னா, அந்த லேக்லேருந்து பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கிராமத்துக்கு கொடுத்தாரு. அதுக்கான பணம் வந்து கிடச்சிது. ஸோ எனக்கு நிறைய பணம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணார். ஸோ அதுக்கும் வந்து பணம் கிடச்சிது. நிறைய பக்கெட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணார். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அவருக்கான இன்கம் வேணும். அந்த இன்கம்கோசம் அவர் எஃபெக்ட் வந்து தனியாக போட்டார். ஆனால் எஃபெக்ட் அதிகமாக போட்டாலும் அவரோட இன்கம் வந்து கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு ஜாபுக்கு போனாலும் சரி, அங்கே இன்னும் அதிகமாக பக்கெட்டி வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் தவிர அந்த இடத்துல அவருக்கான மணி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இதுவே நம்ம வந்து ஒரு பேசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மணி வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 24 ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும், பணம் வந்து வரணும். ஸோ 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணே நம்மளுக்கு பணம் வரணும்னா அது பேசிவ் இன்கம் மூலியமாக தான் இருக்கும். ஒரு ஆக்டிவ் இன்கமாக நம்ம இது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ப்ரூனோட நிலைமை என்னாச்சு, ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவரால் ஒர்க் பண்ண முடியல. அவர் ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்னஸ் ஆகிடுச்சு. அவரோட ஹெல்த்து ஃபஸ்ட்டு மாதிரி அவரால் சம்பாதிக்க முடியல. இதுவே பாப்லோ என்ன பண்ணார், ஸோ அதே மலையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் வாட்டர் பைப்லைன் வந்து போட்டார், கிராமத்துக்கு தண்ணியை வந்து கொடுத்தாரு, பணம் நிறைய சம்பாதிச்சார். ஸோ அதுக்கான எஃபர்ட்டை அவர் அதிகமாக போட்டார். எஃபர்ட் போடாமல் ஒரு விஷயம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அவருக்கு நிறைய ட்ரீம் இருந்தது. அந்த ட்ரீமுக்கான எஃபர்ட் வந்து போட்டார். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அவருக்கு தெரியும் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக ரிசல்ட் வந்து கிடைக்காது. இங்கே வந்து டிலேடு கிராவிடேஷன் வந்து ஆகும். ஸோ அப்போது அதுக்கான எஃபர்ட்டை வந்து நான் டே நைட் நான் போடலை அப்படின்னா என்னால் இந்த இடத்துல பைப்லைனை உருவாக்க முடியாது. மக்கள் கிரிட்டிசைசம் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் ஒர்க்கை வந்து பண்ணார். அந்த இடத்துல இருந்து ஒரு பைப்லைனை உருவாக்கினார். ஒரு பெரிய கனவு இருந்தது. அந்த கனவை ஜெயிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு, அதுக்கான செயலைப்படுத்தினார். அதுக்கான மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டு அவருக்கான ஒரு பேசிவ் இன்கம். அவர்
ஒரு ரெக்கார்டை வந்து உருவாக்குனாரு. இன்னைக்கு அவர் தொடர்ந்து வருமானத்தை சம்பாதிக்கிற மாதிரி நம்மளும் சம்பாதிக்கணும். கரெக்டுங்களா? ப்ரூனோ மாதிரி நான் இங்கே இருக்கணுமா, பாப்லோ மாதிரி இங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஆனால் பேசிவ் இன்கம் தான் நம்ம லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக மாற்றும். ஆக்டிவ் இன்கம் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு மேலே நம்மளால் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்காது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பேசிவ் இன்கம் பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக கொஞ்சம் கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் கால் பண்ணி பேசுகிறனால உங்களுக்கு நியூ ஐடியாஸ் கண்டிப்பாக கிடைக்கும். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, பேசிவ் இன்கம்னா என்னன்ற ஐடியா வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஆக்டிவ் இன்கம்னா என்னன்ற விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கும். பீப்புள் கிரிட்டிசைசம் பண்ணுறதுனால யாருக்கு லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஹெல்த்னா என்ன, வெல்த்னா என்ன அப்படின்ற லேர்னிங்கை நம்ம கற்றுக்கிட்டோம். டைம் ட்ரேடிங், ஸோ டைம் வந்து நம்மளுக்கு எப்படி வேலை செய்கிறதுன்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ட்ரீம்னா என்ன, அதுக்கான ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணணுன்ற ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கிட்டோம். டிலேடு கிராவிடேஷனல் அண்ட் இன்ஸ்டன்ட் கிராவிடேஷனல் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேசிவ் இன்கம் தான். இந்த இன்கம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியை இன்னைக்கு ஆரம்பிச்சின்னா கூட ஸோ 2025 நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கான ஒரு பேசிவ் இன்கம்மை நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரியாத விஷயங்கள் இருக்குது. அதனால் கட்டுறது கைமண் அளவு, கல்லாது உலக அளவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் நம்ம நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை வந்து முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். பை பாய்.